1998 ஆம் ஆண்டில் ஹார்வர்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மனித நடத்தை குறித்து ஒரு உண்மையை உறுதிப்படுத்தினர். ஒரு உண்மை, அது வெளிப்பட்டிருந்தால் நாம் நம்மையே புரிந்து கொள்ளும் விதத்தை என்றென்றும் மாற்றியிருக்கும். உங்கள் மூளையின் தினசரி செயல்பாட்டில் 95% நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், திரும்ப திரும்ப செய்யும் ஒவ்வொரு பழக்கமும், எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் எழும் ஒவ்வொரு உணர்வும் உங்கள் நனவான மனசால் உருவாக்கப்படவில்லை. அது ஒரு திட்டத்தால் இயக்கப்படுகிறது. நீங்கள் 7 வயதாவதற்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு திட்டம். இதுவே இன்று நீங்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உங்கள் வாழ்க்கையின் 95% நீங்கள் நனவாக எழுதாத ஒரு திட்டத்தால் இயக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அந்த திட்டத்தை மாற்றி எழுதலாமா? இப்போதே காமெண்ட்ஸில் உங்கள் பதிலை பதிவிடுங்கள். ஆம் அல்லது இல்லை என்றால் அந்த கேள்விக்கு நேர்மையாக எந்த தற்காப்பும் இல்லாமல் பதில் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள்தான் உண்மையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். இது போன்ற வீடியோஸை நான் உருவாக்குவது ஏனென்றால் இந்த அறிவு ஒரு மனிதனின் வாழ்க்கை திசையை மாற்றக்கூடியது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு விஷயமாவது உங்களுக்கு உண்மையாக ரெசனேட்ஸ் ஆகும் என்றால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உண்மையில் இதை தேடிக்கொண்டிருக்கும் மேலும் பலரை சென்றடைய உதவும். நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதற்கு நான் உண்மையிலேயே நன்றியுடையேன். இப்போது ஆழமாக போவோம். உங்கள் வாழ்க்கையின் முதல் ஆண்டுகளில் உங்கள் மூளை முக்கியமாக தேட்டா என்று அழைக்கப்படும் ஒரு நிலையில் செயல்பட்டது. ஹிப்னோசிஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் தேட்டா என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது ஆழமான சஜஸ்டிபிலிட்டியின் நரம்பியல் நிலை. விமர்சிக்கும் மனம் ஒதுங்கி நிற்கும் நிலை, தகவல் நேரடியாக ஆழ்மனசுக்குள் பாயும் நிலை. அனுபவமிக்க தியானிகள் இந்த நிலையை வருடக்கணக்கில் பயிற்சி செய்து அடைவதற்கு முயல்கிறார்கள். நீங்கள் அதிலேயே பிறந்தீர்கள். உங்கள் வாழ்க்கையின் முதல் 6 முதல் 7 வருடங்களுக்கு நீங்கள் இந்த நிலையில தான் வாழ்ந்தீர்கள். இந்த தேட்டா நிலையில் உங்கள் மூளை உங்களை சுற்றியிருந்த உலகை பகுப்பாய்வு செய்யவில்லை, வடிகட்டவில்லை, மதிப்பீடு செய்யல, கேள்வி கேட்கவில்லை, எல்லாவற்றையும் பதிவு செய்தது. ஒரு பெற்றோரிடமிருந்து திரும்ப திரும்ப வந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு குடும்ப சூழலில் இருந்த மறைந்திருந்த ஒவ்வொரு பதட்டமும், உங்களை சூழ்ந்திருந்தவர்களின் ஒவ்வொரு உணர்ச்சி எதிர்வினையும், பணம், காதல், தகுதி, திறமை பற்றி உங்கள் சுற்றத்தினர் தங்கள் உடல்களில் சுமந்திருந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் நீங்கள் அதை டவுன்லோட் செய்தீர்கள். உங்கள்கிட்ட எந்த ஃபில்டரும் இல்லை, எந்த தற்காப்பும் இல்லை. நீங்கள் வெறுமனே உறிஞ்சினீர்கள். நரம்பியலாளர்களும் வளர்ச்சி உளவியல் ஆராய்ச்சியாளர்களும் இதை சைலண்ட் புரோகிராமர் என்று அழைக்கிறார்கள். அந்த திட்டம் எழுதியது இப்போது உங்கள் வாழ்க்கையை இயக்குகிறது. ஸ்டான்ஃபோர்டு மெடிக்கல் ஸ்கூலில் செல்லுலார் பயாலஜிஸ்டாக பணியாற்றிய டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் நம்பிக்கைகளின் உயிரியல் வழிமுறைகள் குறித்து பல தசாப்தங்களாக ஆராய்ச்சி நடத்தினார். அவரது கண்டுபிடிப்புகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள பல்கலைக்கழகங்களால் திரும்பவும் நிரூபிக்கப்பட்டவை ஒரு சங்கடமான உண்மையை உறுதிப்படுத்தின. உங்கள் வயதான வாழ்க்கையை இயக்கும் நம்பிக்கைகள் உங்கள் பெரிய வயதில் உருவான சிந்தனையால் உருவாக்கப்படவில்லை. அவை மற்றவர்களின் நடத்தையால் இன்ஸ்டால் செய்யப்பட்டன, நீங்கள் அவற்றை ஏற்கவோ நிராகரிக்கவோ திறன் பெறுவதற்கு முன்பே. ஆனால் இது மட்டுமல்ல, இதைவிட துல்லியமான ஒரு 2வது வழிமுறை இருக்கிறது. இந்த நொடியில் ரியல் டைம்ல உங்கள் மூளையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாற்றம் ஏன் இவ்வளவு கடினமாக உணர்கிறது என்பதை இது விளக்குகிறது. 1949 கனேடிய நரம்பியல் உளவியலாளர் டொனால்ட் ஹெப் மூளை எப்படி மாறுகிறது என்பதன் அடிப்படை தத்துவத்தை வெளிப்படுத்தினார். 4 வார்த்தைகளில் சுருக்கினால், ஒன்றாக ஃபயர் ஆகும் நியூரான்ஸ், ஒன்றாக ஒயர் ஆகும். நீங்கள் ஒரு எண்ணத்தை, ஒரு நடத்தை, எதிர்வினையை அல்லது ஒரு உணர்ச்சி பதிலை திரும்ப திரும்ப செய்யும் போதெல்லாம் அதை உருவாக்கும் நியூரல் பாத்வே உடல் ரீதியாக தடிமனாகவும் வேகமாகவும் மிகவும் டாமினன்ட் ஆகவும் மாறுகிறது. உருவகமாக அல்ல, உடல் ரீதியாக. அந்த நியூரல் சர்க்கிட்டை சுற்றியிருக்கும் மைலின் ஷீட் ஒவ்வொரு முறை திரும்பவும் செய்யும் போதும் வளர்கிறது. மைலினேட்டட் பாத்வே ஒரு அன்மைலினேட்டட் பாத்வேயை விட 100 முதல் 300 மடங்கு வேகமாக ஃபயர் ஆகும் என்று நரம்பியல் ஆராய்ச்சி நிரூபித்திருக்கிறது. இதுதான் நியூரல் ஹைவே. இதனால்தான் மன உறுதி எப்போதும் தோல்வியடைகிறது. மன உறுதி என்பது ஒரு நனவான கருவி. இது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸில் உங்கள் மூளையின் மிக புதிய, மிக அதிக ஆற்றல் தேவைப்படும் பகுதியில் இயங்குகிறது. இது குளுக்கோஸும் ஓய்வும் தேவைப்படும் ஒன்று. இது நீங்கள் பேசுவதற்கு முன்பே கோடிங் ஆன
ஒரு நொடியில் 40 மில்லியன் பிட்ஸ் செயல்படுத்தும் ஒரு ஆழ்மன திட்டத்தை தன்னிச்சையாக ஓவர்ரைட் செய்ய முயற்சிக்கிறது. 2023 நேச்சர் நியூரோ சயின்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு நரம்பியலாளர்கள் நீண்ட காலமாக சந்தேகித்ததை உறுதிப்படுத்தியது. பழக்க நியூரல் பாத்வேஸ் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் என்று நீங்கள் நனவாக உணர்வதற்கு 200 முதல் 400 மில்லி செகண்ட்ஸ் முன்பே ஆக்டிவேட் ஆகிவிடுகின்றன. உங்கள் மூளை ஏற்கனவே தேர்வை முடித்துவிட்டது. உங்கள் நனவான மனம் வெறுமனே பிறகு நடந்ததை கதையாக சொல்கிறது. நீங்க கட்டுப்பாட்டில் இல்லை. உங்கள் பவுன் திட்டம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் மாற்றும் உண்மை இது. இந்த பாத்வேஸ் நிரந்தரமானவை அல்ல. இவை விதி அல்ல. 2022 MITயின் பிகாவர் இன்ஸ்டிடியூட் ஃபார் லேர்னிங் அண்ட் மெமரி ஆராய்ச்சியாளர்கள் உலகின் மிகவும் மதிப்பிற்குரிய நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சி மையங்களில் ஒன்று ஆண்டு கணக்கில் விஞ்ஞானிகள் நோக்கி நகர்ந்து வந்த ஒரு உண்மையை உறுதிப்படுத்தும் கண்டுபிடிப்புகளை வெளியிட்டனர். நினைவுகள், அவற்றிலிருந்து கட்டமைக்கப்பட்ட ஆழ்மன பேட்டர்ன்ஸ் நரம்பியல் ரீதியாக மாற்றக்கூடியவை. ஒரு நினைவு அல்லது ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கை ஒவ்வொரு முறையும் நினைவு கூறப்படும் போது அது ஒரு பயோகெமிக்கல் ரீதியாக அன்ஸ்டேபிள் நிலையில் நுழைகிறது, ஏறக்குறைய 15 முதல் 30 நிமிடங்களுக்கு. இந்த ரீகன்சாலிடேஷன் விண்டோல அந்த திட்டம் தற்காலிகமாக டீஸ்டேபிளைஸ்ட் ஆகிறது, தற்காலிகமாக திறந்திருக்கிறது, மீண்டும் எழுதுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது. இந்த செயல்முறையை மெமரி ரீகான்சாலிடேஷன் என்று அழைக்கிறார்கள். நடத்தை நரம்பியலின் வரலாற்றில் மிகவும் குறைவாக அறிக்கையிடப்பட்ட கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்றாகும். வழிமுறை இப்படி இயங்குகிறது. ஒரு ஆழ்மன நம்பிக்கை ட்ரிகர் ஆகும்போது நீங்கள் அந்த பழைய தேவையற்ற தகுதியின்மை உணர்வை அனுபவிக்கும் போது அந்த தன்னியல்பான சுருங்கும் உணர்வை நான் போதுமான அளவில் இல்லை என்ற ரீஃப்ளெக்ஸை அந்த நம்பிக்கையை வைத்திருக்கும் நியூரல் சர்க்கிட் தற்காலிகமாக டீஸ்டபிளைஸ் ஆகிறது. அதை பராமரிக்கும் பயோகெமிக்கல் பாண்ட்ஸ் தளர்கின்றன. 15 முதல் 30 நிமிடங்களுக்கு மூளை ஒரு திறந்த மறுகட்டமைப்பு நிலையில் இருக்கிறது. புதிய ஒரு சிக்னலுக்காக காத்திருக்கிறது. ஒரு புதிய உணர்ச்சி ரெஃபரன்ஸ்க்காக, ஒரு பழைய கதைக்கு புதிய முடிவுக்காக. இந்த நொடியில் பெரும்பாலான மனிதர்கள் செய்யும் தவறு லாஜிக்கை நோக்கி திரும்புகிறார்கள், அஃபர்மேஷன்ஸை நோக்கி, நிர்பந்தமான பாசிட்டிவ் திங்கிங்கை நோக்கி. அது தவறான கருவி. லாஜிக் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் வாழ்கிறது. ஆழ்மன புரோகிராமிங் லிம்பிக் சிஸ்டமில் வாழ்கிறது. உணர்ச்சி மூளையில், பழமையான மூளையில், சென்டென்சஸில் பேசாத மூளை பகுதியில். நீங்கள் ஒரு உணர்ச்சி ஹைவேயை ஒரு அறிவுபூர்வ வாதத்தால் மாற்ற முடியாது. ஆராய்ச்சி ஆதரிக்கும் விஷயம் இதுதான். டீஸ்டபிளைசேஷன் தருணத்தை ஒரு புதிய உணர்ச்சி ரீதியாக தீவிரமான அனுபவத்துடன் இணையுங்கள். ஒரு சிந்தனை அல்ல, ஒரு வாக்கியம் அல்ல, ஒரு அனுபவம். உங்கள் உடல் உண்மையானது என்று பதிவு செய்யும் ஒன்று. லிம்பிக் சிஸ்டம் உண்மையான உணர்ச்சியுடன் பதிலளிக்கும் ஒன்று. ஏனென்றால் லிம்பிக் சிஸ்டம் ஒரு தீவிரமாக உணரப்பட்ட உள் அனுபவத்திற்கும் வெளிப்புற நிகழ்விற்கும் வித்தியாசம் பார்க்காது. இரண்டும் உண்மையாக பதிவாகும் என்று கருதப்படுகின்றன. இரண்டுமே திட்டத்தை மாற்றி எழுதக்கூடியது. அதாவது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றும் ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறது. இப்போதே முதல் படி த்ரெஷோல்ட் ஸ்டேட்ஸை வேண்டுமென்றே பயன்படுத்துங்கள். உங்கள் மூளை தினமும் இருமுறை தேட்டா அட்ஜேசன்ட் நிலைகளில் நுழைகிறது. விழிப்படைந்த உடனடி 20 நிமிடங்களில் மற்றும் தூங்குவதற்கு முன்பான 20 நிமிடங்களில். இந்த விண்டோஸ் நரம்பியல் ரீதியாக உங்கள் ஒரிஜினல் ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் ஆன குழந்தை பருவநிலைக்கு ஒத்திருக்கின்றன. கிரிட்டிக்கல் ஃபில்டரிங் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதியாக ஆஃப்லைன் ஆகியிருக்கிறது. ஆழ்மனசு திறந்திருக்கிறது. இந்த விண்டோஸில் நீங்கள் அறிமுகப்படுத்துவது இன்டலெக்சுவல் கேட் கீப்பரை பைபாஸ் செய்து நேரடியாக ப்ரோக்ராமிங் லேயரில் இறங்குகிறது. பெரும்பாலான மனிதர்கள் இந்த விண்டோஸை தங்கள் ஃபோன்ஸில் கழிக்கிறார்கள், நியூஸில், நாய்ஸில். அதற்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டால் செய்ய விரும்பும் குறிப்பிட்ட நம்பிக்கைக்கு அவற்றை பயன்படுத்துங்கள். சத்தமாக சொல்லிப்பார். உண்மையான உணர்வுடன் மெதுவாக சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸ் அல்ல, உணர்வு. அந்த நம்பிக்கை உருவாக்கும் வாழ்க்கையை தரிசியுங்கள். அது ஏற்கனவே உண்மையானது என்று உங்கள் உடல் பதிவு செய்யட்டும். இது மாயவாதம் அல்ல. இது தினமும் இருமுறை திறக்கும் ஒரு நியூரலாஜிக்கல் விண்டோன் வேண்டுமென்றே பயன்படுத்துவது. நீங்கள் பயன்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும் அது திறக்கிறது. இரண்டாவது படி ஆக்டிவேஷனின் தருணத்தில் இன்டரப்ட் செய்து ரீடைரக்ட் செய்யுங்கள். பழைய பேட்டர்ன் மேலெழும்போது அது எழும். அதை அடக்காதீர்கள், எதிர்க்காதீர்கள். அதை ரீகன்சாலிடேஷன் விண்டோ திறப்பதாக அங்கீகரியுங்கள்.
அந்த தருணத்தில் உடனடியாக ஒரு உடல் அசைவால் நியூரல் சீக்வன்ஸை இன்டரப்ட் செய்யுங்கள். திடீரென்று எழுந்து நில்லுங்கள், சூழலை மாற்றுங்கள், முகத்தில் குளிர்ந்த தண்ணீர் தெளியுங்கள். உடல் இன்டரப்ட் ஃபயரிங் பேட்டர்னில் ஒரு உண்மையான இடைவெளியை உருவாக்குகிறது. பின்னர் உடனடியாக ரிப்ளேஸ்மெண்ட் இமோஷனை அறிமுகப்படுத்துங்கள். ரிப்ளேஸ்மெண்ட் தாட் அல்ல, ரிப்ளேஸ்மெண்ட் இமோஷன். உறுதி, ஆர்வம், அன்பு, ஏதோ உண்மையானது, ஏதோ உணரப்பட்டது. தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது இது மோட்டிவேஷன் அல்ல, இது நியூரலாஜிக்கல் ரீரூட்டிங். மூன்றாவது படி, டிசிப்ளின் தேவைப்படுவதற்கு முன்பே உங்கள் சூழலை டிசைன் செய்யுங்கள். ஏனென்றால் ஆழ்மனசு நனவான சிந்தனைக்கு முன்பே ஆக்டிவேட் ஆவதால் உங்கள் சூழல் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸின் பாதை நீங்கள் கட்டி எழுப்பும் நடத்தையை நோக்கி செல்லும்படி அமைக்கப்பட வேண்டும். பழைய ப்ரோக்ராம்ஸை ட்ரிகர் செய்யும் விஷுவல் மற்றும் சென்சரி கியூஸை நீக்குங்கள். புதிய ஐடென்டிட்டிக்கான ஆங்கர்ஸை அவற்றுடன் மாற்றுங்கள். இலக்கு அதிக டிசிப்ளின் வர வேண்டும் என்பதல்ல, இலக்கு புதிய நடத்தையை ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் ஆக மாற்றுவது. பழையதை வயர் செய்த அதே வழிமுறையால் திரும்பவும் செய்வது. உணர்ச்சி மற்றும் சூழல். இன்று பூமியில் நடக்கும் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் மனசை பற்றி என்றென்றும் புரிந்து கொள்ளாத ஒன்றை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனசை ரீப்ரோக்ராம் செய்யலாமா என்ற கேள்வி இல்லை. நியூரோ சயின்ஸ் ஏற்கனவே அதற்கு பதிலளித்து விட்டது. கேள்வி வெறுமனே இது: உங்கள் மூளையுடன் போரிடுவதை நிறுத்தி அதனுடன் இணைந்து செயல்பட தயாரா? நீங்கள் மாற்றி எழுத விரும்பும் ஒரு நம்பிக்கையை குழந்தை பருவத்திலிருந்து சுமந்து வருகிறீர்கள். இனி உங்களுடையது அல்ல என்று நினைக்கும் ஒன்றை காமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் அடுத்த முறை நாம் ஐடென்டிட்டி சேஞ்சின் நியூரோ சயின்ஸில் இன்னும் ஆழமாக போகிறோம்.